ஜனவரி 19, 2019 மிஸ்டர் செயின் நியூஸ் வழங்கும் விருதுநகர் மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். விருதுநகர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நிருபர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். பேட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என முத்தரசன் கூறியுள்ளார். மாடியில் இருந்து தவறி விழுந்து இறந்ததாக கூறப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை செய்யப்பட்டது அம்பலமாகி உள்ள நிலையில் இது தொடர்பாக மனைவி மற்றும் மகளுடன் கள்ளக்காதலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ராஜபாளையம் ராம்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் புதுமைக்கான 6வது அலை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது. ராம்கோ குரூப் சேர்மன் PR வெங்கட்ராம ராஜா தலைமை தாங்கியுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் ஆஸ்டின் பல்கலைக்கழக பேராசிரியர் லட்சுமி நாராயண ராஜா முன்னிலை வகித்தார். வரும் காலங்களில் பூமி உயிரினங்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்படும் என விஞ்ஞானி சிவதானு பிள்ளை கூறியுள்ளார். குற்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டுவர சிறப்பு குழுக்கள் அமைத்தது தொடர்பாக விருதுநகர் SPக்கு IG பாராட்டு தெரிவித்துள்ளார். வறட்சி மாவட்டமான விருதுநகர் அடிப்படை தேவையான குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. பல்வேறு இடங்களில் உடைபட்டு சேதமாகும் குழாய்களால் தண்ணீர் வீணாகி ரோட்டில் ஓடி வருகிறது. வீணாகும் தகவலை கூறினாலும் அதிகாரிகள் மெத்தனத்தால் அதே நிலை தொடர்ந்து வருகிறது. விடுமுறை தினங்களை காரணமாக கூறிவிடுகின்றனர். அடிப்படை தேவையான குடிநீரின் அத்தியாவசியம் கருதி உடைப்பு ஏற்பட்ட பகுதியை உடனே சீர் செய்து நீர் வீணாவதை தடுக்க அதிகாரிகள் முயற்சி செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் செல்வகுமார் ராஜபாளையத்தில் இருந்து கூறியுள்ளார். பட்டாசு தொழிலை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காமல் மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பல்வேறு பகுதிகளில் உயர் கோபுர மின் விளக்குகள் எரியாமல் இருப்பதால் மக்கள் அவதிப்படுகின்றனர். சிவகாசியில் கார்னேசன் பகுதி, NRK ரோடு, காமராஜர் சிலை, தேவர் சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உயர் கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைக்கப்பட்ட சில மாதங்களில் விளக்குகள் எரிவது நின்றுவிட்டன. எனவே உரிய அதிகாரிகள் உடனடியாக மின் விளக்குகளை எரிய செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் விருதுநகர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442287938 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchainnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchainnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இன்றைய விரைவு செய்திகளை காணலாம். அயோத்தியை வைத்து AC அறைகளில் அமர்ந்து அரசியல் நடத்துவதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தியின் வீதிகளுக்கு வந்து ஏழை மக்கள் எப்படி மோசமான சூழலில் வாழ்கிறார்கள் என்று பார்க்குமாறு பாஜக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் MGR அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். இக்கூட்டத்தில் 44 ஆண்டு காலமாக ஒரே இயக்கத்தில் பணியாற்றி முதல்வர் ஆனவர் நான் எடப்பாடி. ஒரு முதல்வர் மீதே பொய் வழக்கு போடுகிறது திமுக என கொடநாடு விவகாரம் பற்றி பேசியுள்ளார். மேலும் 7 முறை சிறை சென்றவர் நான், பொய் குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்ச மாட்டேன் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான நார்வேயில் எர்னா சோல்பெர்க் என்ற பெண் தலைவர் பிரதமராக உள்ளார். அவர் சமீபத்தில் விடுத்த செய்தி குறிப்பில், நமது நாட்டுக்கு இப்போதைய தேவை அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள்தான். பிறப்பு வீதம் குறைவாக இருப்பதால் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. எனவே பிறப்பு வீதத்தை அதிகப்படுத்தும்படி பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலை 2025க்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று RSS அமைப்பின் பொதுச் செயலாளர் பையாஜி ஜோஷி கூறியுள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் ரயில் மோதியதில் 25 பசுமாடுகள் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக பலியாகியுள்ளது. பிரதமர் மோடி வருகிற 27ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதால் பிரதமர் மோடியின் வருகை தமிழகத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி தரும் என மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தோனி போன்ற ஒரு வீரர் 40 வருடங்களுக்கு ஒரு முறைதான் கிடைப்பார்கள் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கிரிக்கெட் விளையாடியுள்ளது. இதில் 71 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது. அதேபோல ஒருநாள் தொடரையும் முதன்முறையாக வென்று சாதித்துள்ளது. மும்பையில் ரூபாய் 140 கோடியே 61 லட்சம் செலவில் உருவான தேசிய சினிமா அருங்காட்சியகத்தை நாளை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். மலேசியா பேட்மிண்டன் போட்டியின் அரை இறுதிக்கு சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார். எண்ணூர் துறைமுகம் மாமல்லபுரம் இடையே சென்னை வெளிவட்ட சாலை அமைப்பதற்கு ஜப்பான் ரூபாய் 3420 கோடி கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதாப் சாகு தெரிவித்துள்ளார். இன்றைய தங்கம் கிராமிற்கு ரூபாய் 3111க்கும் வெள்ளி கிராமிற்கு ரூபாய் 42.90 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் லிட்டருக்கு 73 ரூபாய் 23 காசுக்கும் இன்றைய டீசல் லிட்டருக்கு 68 ரூபாய் 62 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.